எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புஷ்ல இருக்கோம். இன்றைக்கி தேங்காய் நாட்டுறதை பற்றி பார்க்கலாங்க. நம்ம விழுந்த தேங்காயை சோலார் ட்ரையரில் காய வச்சு கொப்பரை பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொப்பரை இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். ஃபங்கஸு பூசம் இல்லாமல் நல்ல தெளிவான பருப்பு, எல்லாமே நல்லா முத்துன காய்ங்க. இந்த காயதை பாட்ட போகிறோம். இது வந்து ஒரு 1000 காய் உடைச்சோம். 1000 காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோ நல்ல பருப்பு கிடச்சிங்க. இப்போ இந்த தேங்காய் பருப்பு பாட்டலாங்க. தேங்காய் கொட்டி விட்டாச்சுங்க. தேங்காய் கொட்டி விட்டாச்சு. தேங்காய் அரைப்பட்டுருச்சு. எண்ணெய் பாருங்கள் கீழே நல்லா பன்னீர் மாதிரி இப்போவே தெளிவாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. எந்த கசடும் இல்லாமல் பன்னீர் மாதிரி தெளிவாக வருது பாருங்கள். இந்த தேங்காய்க்குள்ளே வந்து இந்த தேங்காய் பருப்புக்குள்ளே நம்ம தண்ணி விடக்கூடாது. ஏன்னா தண்ணி விட்டால் சிக்கு வாசம் வந்துடுங்க. அப்புறம் நிறைய பேர் நாட்டு சக்கரை போடுவாங்க, வெள்ளை சக்கரை போடுவாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, இப்போது ஏலக்காய் போடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. பியூராக தேங்காயை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஆட்டினோம்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாதுங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சாலும் இந்த சுத்தமான தேங்காய் பருப்பில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டே போகாதுங்க. பாருங்கள், நல்லா தெளிவான தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கடலின் அளவுக்கு ரொம்ப லேட்டாக தெளிய இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வச்சாலே நல்லா பியூராக தெளிஞ்சிருங்க தேங்காய் எண்ணெய். இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் இந்த ட்ரம்மில் ஊற்றி வச்சுருவோம். பாருங்கள், ட்ரம்மில் ஊற்றி வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு நின்றுருக்கு, எண்ணெய் தெளிஞ்சிருக்குங்க. இந்த எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு புண்ணாக்கை க்ளீன் பண்ணி விட்ருவோங்க. இது நேச்சுரல் ஃபில்டரிங்கில் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா 6 கிலோ எண்ணெய் வருங்க. 60% அவுட் புட்டுங்க. இது வந்து எங்களுக்கு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு ஆவரேஜாக 60% தான் கிடைக்குங்க. இப்படி தான் நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கப்புறம் வர புண்ணாக்குங்க பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் தேங்காய் புண்ணாக்கு. இது வந்து எப்பவும் போல் கால்நடை தீவனத்துக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு எல்லாத்துக்கும் போகுதுங்க. இதுதான் தேங்காய் எண்ணெயோட மெத்தடுங்க. நல்லா தரமான பருப்பு போட்டு ஆட்டினா தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தெளிவாக வரணுங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எப்போவுமே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நாங்களே தேங்காய் வாங்கி தேங்காய் பருப்பு பண்ணுறதுனால எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. இந்த சல்ஃபருங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. நன்றிங்க.